வணக்கம். 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களை பிடித்து தவிகவுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார். அவர் மத்தியிலே பிஜேபியும் ஏற்கனவே இருந்த காங்கிரஸையும் ஒரு சரியான விகிதத்திலே அவர் பழகி கொண்டு வருகின்றார். எப்படி பிஜேபியை எதிர்க்கின்றாரோ அல்லது காங்கிரஸை அரவணைத்து செல்கிறாரோ, இந்த ரெண்டும் சரியான விகிதம் இல்லை. தலைவன் ஒரு முதலமைச்சர் என்ற அந்த ஆளுமை தன்மைக்கு இவர் ஏற்றவர் அல்ல. தன்னுடைய கொள்கை கோட்பாட்டிலே உறுதியான நிலையில் இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும் பட்சத்திலே எதிர் துருவங்களான பிஜேபியையும் காங்கிரஸையும் ஒன்றிணைத்து செயல்படுவது போல் அவருடைய நடவடிக்கை இருக்கின்றது. ஒரு மாநில முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உறுதியான தன்மையுடனே எடுத்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு உறுதியான போக்கு என்பது இல்லை. சுகமான போக்கு என்பது அது பிடி இல்லாத கத்தியாகும். ஏனென்று கேட்டால், காங்கிரஸை எப்படி நட்பாக்கிக் கொள்கிறாரோ அதுபோல பிஜேபியையும் நட்பாக்கிக் கொள்கின்றார். பிஜேபியையும் காங்கிரஸையும் ஒரே நேர்கோட்டில் பார்ப்பது ஜனநாயகத்திலே கேள்விக்குறியான விஷயமாகும். இந்த நிலை மாறினால்தான் தமிழகம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.